இயேசு மரித்தார் என்றெண்ணாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மாயையிலே. வேறுமையின் குருட்டாட்டத்தால் கேட்டடிந்தேன். கிருபை இரக்கம் ஏராளம், மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். தேவத்ரோகியான பாவினான் உடைந்து நொறுங்கி அழுதே. வேத வாக்கியத்தின் வெளிச்சத்தால் கல்வாரி முன் கிருபை இரக்கம் ஏராளம், மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். என் சொந்தமானைத்தும் ஏற்றேன் இயேசுவை என் ராஜனாய். களிப்புடன் கீதம் பாடுவேன் கல்வாரி. கிருபை இரக்கம் ஏராளம், மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். திட்டத்தை வகுத்த தேவ அன்பு மாபெரியது. நானும் தேவனோடு ஒன்றானேன் கல்வாரியில். கிருபை இரக்கம் ஏராளம், மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். எத்தனையோ என் கைகள் புரிந்தனவோ. உம் கைகளில் வழிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ. உம்
கைகளில் வழிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ. ஓ பாவங்கள் எத்தனையோ என் கால்கள் புரிந்தனவோ, உம் கால்களில் வழிந்தோடும் செங்குருதி என் கால்களை கழுவிடாதோ. உம் கால்களில் வழிந்தோடும் செங்குருதி என் கால்களை கழுவிடாதோ. பாவங்கள் எத்தனையோ என் சிரசதும் எண்ணினதோ, உம் சிரசதில் வழிந்தோடும் செங்குருதி என் சிரசதை கழுவிடாதோ. உம் சிரசதில் வழிந்தோடும் செங்குருதி என் சிரசதை கழுவிடாதோ. ஓ பாவங்கள் எத்தனையோ என் இதயமும் இளைத்ததுவோ, உம் இதயத்தில் வழிந்தோடும் செங்குருதி என் இதயத்தை கழுவிடாதோ. உம் இதயத்தில் வழிந்தோடும் செங்குருதி என் இதயத்தை கழுவிடாதோ. Glory to Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே Gospel to all nations, அனைத்து தேசங்களுக்கும் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே விசேஷமாக இறைவன் இயேசு இந்த உலகத்திற்கு மனித அவதாரமாக மானிடனாக இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டு மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரணம் அடைந்து மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நமக்கு நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து வேத புத்தகம் சொல்கிற சில வேத வாக்கியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணின தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டித்து படைத்து தம்மோடு இருக்கத்தக்கதாக அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களை தம்முடைய சாயலாக அவர்களை படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய சாயலையும் அவன் இழந்து போனான். ஆகவே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். மனுக்குலமாகிய நம்மை பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் மீட்கத்தக்கதாக இறைவன் வகுத்த திட்டமே அது சிலுவை வழி பாதை. ஆகவே வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை அதிகமாக அங்கே வர்ணிக்கிறது. அதன் மூலமாக
ஆண்டவர் நமக்கு அநேக சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்து மனுமக்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அதை தீர்ப்பதற்கான ஒரு வழியை காண்பிக்காமல் இருந்திருப்பாரானால் மனுக்குலம் முற்றிலுமாக சீர்கெட்டு தேவனுடைய நன்மைகளை எல்லாம் இழந்து போயிருக்கும். ஆனாலும் தேவன் ஏற்படுத்தின அந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக மனுக்குலத்தை தேவன் நேசிக்கிறார் என்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும்? ஒருவேளை நம்மெல்லாம் உண்டு பண்ணின தேவன் வானத்தையும் பூமியையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் இயற்கைகளின் அழகையும் உண்டு பண்ணின தேவன் மனுக்குலத்திற்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணத்தக்கதாக அவர்களுக்கு மீண்டுமாக தேவனுடைய சாயலை கொடுப்பதற்காக அவர் எத்தனையோ விதமான திட்டங்களை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாகவே அவர் தனது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஆகவே தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ரட்சிப்பை அருளத்தக்கதாக நம்மை ஆக்கினை தீர்ப்பினின்று விடுவிக்கத்தக்கதாக அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். ஆகவே நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இழந்து போன தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இறைவன் இயேசு நமக்காக பாவ மாம்சத்தின் சாயலானார். இதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். முந்தைய காலத்திலே தேவன் நியாயப்பிரமாண திட்டத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதுனால் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால்தான் தேவனுடைய நீதியை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவன் இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இயேசுவானவர் அதை நமக்காக நிறைவேற்றி அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அருளப்படுகிற நீதியை அவர் இலவசமாக கொடுக்கிறார். ஆகவே தேவன் நீதி உள்ள தேவன். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார்.
அது நிமித்தமாக தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆகவே மிக முக்கியமான செய்தி, நாம் பாவத்தின் நிமித்தமாக சாக வேண்டும், மரிக்க வேண்டும், மரணம் அடைய வேண்டும். இயேசுவானவர் நம்முடைய பாடு மரணங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே சுமந்து நமக்கு இலவசமாக அவர் நித்திய ஜீவ நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தேவனோடு அவன் ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனோடு அவன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை உண்டு பண்ணின தேவனோடு அவனுக்கு தொடர்பு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை என்றுதான் நான் கூற முடியும். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது வேணாலும் அது முடிந்துவிடும். அதற்கு பிற்பாடு மீண்டுமாக ஒரு வாழ்வு அவனுக்கு இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்வு முடிந்த பிற்பாடு இயேசுவானவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக தொடர வேண்டுமானால் இயேசுவானவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் அவர் சர்வலோகத்தின் தேவனாக அவர் இருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் எங்கே இருந்தாலும், எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த தேவன் நமக்கு தேவை. ஆகவே தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இந்த சிலுவை பாதை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் செல்ல முடியும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை வரான். எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் சிலுவையிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தி அதன் மூலமாக நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவர் எனக்காக என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் எனக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. மரித்த தேவன் அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். என்னை நீதிமானாக்கத்தக்கதாக உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஒரு மனிதன் நம்பினால், அவன் விசுவாசித்தால் அவன் நித்திய வாழ்வை அவன் சூழ்ந்து கொள்ள முடியும். இதுதான் வேத புத்தகம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற வழியாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் அல்ல. அவர் மரித்தார், ஆனால் அவர் மரித்த நிலையிலே இருந்த தேவன் அல்ல. அவர் மரித்த தேவன், அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவானவர் நமக்காக மரித்தார் என்பது ஆணித்தரமான சத்தியம். இயேசுவானவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது ஆணித்தரமான சத்தியம். அவர் நமக்காக அவர் நம்மை நீதிமான்களாக்கத்தக்கதாக அவர் உயிரோடு எழும்பினார் என்பதுதான் மேன்மையான சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே ஒரு மரித்த தேவனை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையுமே உங்களுக்கு இரட்சகராக இறைவனாக உங்களுக்கு போதிக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஞானஸ்நானத்தை ஆண்டவராகிய இயேசு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பாவ மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டு அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய பாவ மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய பாவத்தோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய பழைய மனுஷன் அங்கே முற்றிலுமாக சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய பாவ மனிதன், நம்முடைய பாவ சுவாவங்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதா? கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த இயேசுவானவர் அவர் நம்மிலே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால், வேதத்திலே ஒரு அருமையான ஒரு வசனத்தை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர்மீட்சி மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தையும் அது உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கிறது. இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நீங்கள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ சற்று நேரம் நீங்கள் இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுகிற தேவன், நீர் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் என்னுடைய பலவீனத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை மீண்டுமாக உயிர்ப்பியும், என்னை புதுப்பியும், என்னை பலப்படுத்தும் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நிச்சயமாகவே நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவானவர் நமக்காக பாவமானார். இயேசுவானவர் நமக்காக சாபமானார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்து தேவ நீதியை இலவசமாக நமக்கு கொடுத்தார். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு
தமது மாம்சமாகிய திரையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இன்றைக்கு எந்த விதமான பலியும் தேவையில்லை. யாரும் நமக்காக பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவானவர் தாமே தமது மாம்சத்தின் திரையின் மூலமாய், மாம்சமாகிய திரையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்குள்ளாக நாம் வருவோமானால், அவர் மூலமாக நாம் உள்ளே பிரவேசிப்போமானால், அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே நமக்காக அவர் பாவமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக அவர் பாவமானார். உலக மக்களுடைய பாவம், சாபம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் பலியானார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்சமாகிய திரையின் மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் நாம் அவரோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் வீட்டிருக்கிற இடத்திலே, தேவன் இருக்கக்கூடிய இடத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவானவர் உங்களுக்கு தேவை. அவர் சிலுவை பாடுகள் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த புதிய ரட்சணிய திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ரட்சிப்பு, ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்களும் இயேசுவானவர் கூட நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து அங்கே பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாட்டிலே கடவுள், இயேசுவானவர், தேவன் அவிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். சீரசின் முள்முடியும் குருதி சிந்துவதும் ஊருகிற்றென் மனதை குருதி சிந்துவதும் ஊருகிற்றென் மனதை மகனே மிஞ்சும் உன் பாவமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு ஏனக்கு நீ பாடு உன்னை ரட்சித்தேனே
தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. மாட்டு கொட்டிலோ வாஞ்சி தீரையா, மானிடர் மேலன்பினா. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை. பாடுகள் பங்காய் கண்டீரையா, பாவியை மீட்பதற்கா. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. தலையை சாய்த்திடவோ மக்கு ஓ ஸ்தலமோ எங்குமில்லை. தலையை சாய்த்திடவோ மக்கு ஓ ஸ்தலமோ எங்குமில்லை. உம்மடி சுவட்டில் நான் செல்லவே உன் பாதை காட்டினீரே. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பாடுகளல்லவோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. பாடுகளல்லவோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. உம்மோடு நானும் பாடு சகிப்பே, என் ஜீவனையும் வைத்தே. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ.